இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட் பேண்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 மீட்டர் லைனிங் எடுத்துருக்கோங்க. லைனிங்கை வந்து குறுக்காக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது அப்படி இதுதான் 2 மீட்டர். ஓகே, ஜஸ்ட் குறுக்கு இப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் கட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு உங்கள் ஹைட் எவ்வளவோ அது மேலே 1 இன்ச் விட்டுட்டு நம்ம டோட்டல் ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 37. ஸோ இது வந்து மேலே 1 இன்ச் ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா நம்ம 37 மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு அப்படி சைடு வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது பெல்ட்டுக்கு 1 இன்ச். ஓகே, இது 38 வச்சுருக்கேங்க. அப்போது மேலே 1 இன்ச் விட்டுட்டு 37 மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, 37 மார்க் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ விடுறீங்களோ அந்த தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். கஸ்டமர் பட்டையை கேட்டால் நீங்கள் பட்டையை எடுத்துக்கங்க. நான் 3 இன்ச் விடுறேன். ஃபோல்டிங்கு 2.5 சாரிங்க 2.5 விடுறேன். நீங்கள் 3 கூட விட்டுக்கலாம். கிளாத்தை எவ்வளோ அவைலபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டிங் விட்டுக்குங்க. இப்போ வந்து வெயிஸ்ட்டை வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா ஹிப் டிவைடட் பை 4. இது லூஸாக வேணும்னா 2.5 வச்சுக்கோங்க. உங்களுக்கு இல்லை கொஞ்சம் டைட்டாக வேணும்னா 2 வச்சுக்கோங்க. அதில் எவ்வளோ வருதோ அது கூட ஒரு 0.5 ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் க்ராட்ச்க்கான வேல்யூ. க்ராட்சுமே டைட்டாக வேணும்னா நம்ம இஷ்டம் தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம க்ராட்ச் வைக்கலாம். நிறைய பேர் டைட்டாக வியர் பண்ண விரும்புவாங்க. அப்போ வந்து நீங்கள் 12 கூட க்ராட்ச் வச்சுக்கலாம். இவங்க வந்து லூஸாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் அதனால் 13 வச்சுருக்கேன். 12.5 வந்து வேஸ்ட்டுங்க. 13 வந்து க்ராட்ச் எடுத்துகிட்டு தை வந்து ஒரு 2.5 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது தொடப்பகுதி. ஓகே, அது வந்து 2.5 வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆம்கோல் ஸ்கர்ல் வச்சு கவ் பண்ணாலும் ஓகே, இல்லாட்டி கையிலேயே அப்படியே ஜஸ்ட் ஆம்கோலுக்கு அப்படி கவ் பண்ணுவோம் அதே மாதிரி கவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கேருந்து எவ்வளோ வேல்யூ வருதுன்னு பாருங்கள். 15. அதில் வந்து பாதி எவ்வளவு 7.5. அப்போ ஃபோல்டட் சைட்லேருந்து 7.5 வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கான மெத்தட். 7.5 வரைக்கும் கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு லைன் வச்சு நம்ம ஸ்கேல் பண்ணிடுங்க. இதான் ஸ்ட்ரைட்டாக வரும், அதனால் நம்ம ஸ்ட்ரைட் பேண்ட்னு சொல்கிறோம். இப்போது க்ராட்ச் எடுத்தோம் இல்லைங்களா, அதுவே இந்த சைடு மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லெக் ஷேப்பர் வச்சு நம்ம மார்க் பண்ணும் போது நமக்கு கரெக்டாக வரும். டாட் வந்து நம்ம சென்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதில் 0.5 2 பக்கம் 0.5 மார்க் பண்ணி அப்படியே ஹைட் வந்து 5 இன்ச் எடுத்துக்கோங்க. இது நார்மலாக கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் டாட். அது வந்து ஷேப் வந்து நமக்கு அழகாக எடுத்து கொடுக்கும். அதனால நம்ம ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சோம் இல்லைங்களா, அதில் வந்து டாட் மார்க் பண்ணியாச்சு. இப்போது இவங்க வந்து 7 இன்ச் கேட்டிருக்காங்க. ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 2 பக்கம் 4 மார்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவல் வந்து 3.5 மார்க் பண்ணோம். 1/2 இன்ச் சேர்த்து 4 மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு லெக் ஷேப்பர் எடுத்து இந்த சைடு எப்படி நீங்கள் லெக் ஷேப்பரில் வரைகிறீங்களோ எப்படி கரெக்டாக இது கரெக்டாக ஷேப்புக்கு வர மாதிரி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. இந்த ஷேட் இப்படி பண்ணிங்கன்னா ஆப்போசிட் சைடு இதை திருப்பிக்கிங்க. ஸ்கேலை திருப்பிட்டு இதை வச்சு இப்படி பண்ணிங்க. ஸ்ட்ரைட் பேண்ட்டுக்கு இந்த ஷேப்பர் இருந்தால் தான் கொஞ்சம் அழகாக வரும் பேண்ட். இப்போ இந்த ஷேப் வச்சு இப்படி வரைஞ்சிட்டு அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டில் இதில் அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து நம்ம ஃப்ரண்ட் பெல்ட்டும் பேக் எலாஸ்டிக் வைக்க போகிறோம். மேலே வந்து லைட்டாக ஷேப் கொடுத்துருங்க. அந்த ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் லைட்டாக கர்வ் பண்ண மாதிரி கொடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு பேண்ட்டோட ஷேப் வந்து அழகாக எடுத்து காமிக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. 7 லைன் குத்தி தான் மேலே ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் நான் பாக்கெட் வைக்கல. இல்லைன்னா மேக்ஸிமம் இங்கே இருக்குங்க எல்லாத்துக்குமே பாக்கெட் கண்டிப்பாக வைக்கணும். ஆக்சுவலாக நார்த் சைட் ஸ்டிச் பண்ணுறதும் சவுத் சைட் ஸ்டிச் பண்ணுறதும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே ரொம்ப மைன்யூட்டாக கேட்பாங்க எல்லாமே. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து பேலன்ஸ் கிளாத் எடுத்து இதில் எப்படியே போட்டுக்குங்க. போட்டுட்டு சைடை வந்து எப்போது 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா, ஃபஸ்ட்டு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா பேக்குக்கு வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ரா இருக்கணும் ஃப்ரண்ட்டை விட. அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ப்ளேஸ் பண்ணுங்கள். கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் சைட் நம்மளை பார்க்கறதுக்கு, ஃபோல்டட் சைடு வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம குண்டூசி கூட குத்தி வச்சுக்கலாம். நல்லா நீட்டி விட்டுக்குங்க. இப்போது நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். சென்டர் பாயிண்ட்டும் இந்த சென்டர் பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொஞ்சம் மூவ் இருந்தால். இப்போது சைடு வந்து 2.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருங்க. அந்த க்ராச் ஏரியா இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து இது வந்து எல்லா பேண்ட்டுக்குமே இந்த 2 இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும். சைடு 2 இன்ச் எடுத்துக்கோங்க. மேலே 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிங்களா, அது க்ராச்சுக்கு மட்டும்தான். ஸோ அப்படியே அதாவது அந்த வேஸ்ட் பாயிண்ட்லேருந்து அப்படியே அந்த க்ராச்சை வந்து கரெக்டாக எடுத்துருங்க. சாரிங்க, எனக்கு இது வந்து கேமராவில் கரெக்டாக தெரியல. இப்போது இந்த க்ராச் ஏரியாலையும் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மேலே ஒரு லைன் பண்ண இல்லைங்களா, அதை வந்து அப்படியே க்ராச் கூட ஜாயின் கீழே 1.5 எடுத்தால் போதுங்க. லெக் வித் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு 1.5 எடுத்துக்கோங்க. அப்படியே லெக் ஷேப்பரை வச்சு இப்படி கர்வ் பண்ணோம். அதே மாதிரி பேக்குக்கும் நம்ம கர்வ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து
மேலே வந்து ஸ்கேலை வச்சு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் கோ பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி கோ பண்ணி எடுத்துருங்க. ஓகே, கோ பண்ணி எடுத்துகிட்டு இதை அப்படியே இப்படி சுற்றியும் கட் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் எடுத்துகிட்டு பேக் கட் பண்ணுறது தான் ஈஸி. ஆக்சுவலாக 2 ஒட்டுக்காக வச்சு கட் பண்ணலாம், கிளாத் உங்கள்கிட்ட கரெக்டாக இருந்ததுன்னா. இந்த கிளாத் வித் அகலம் இல்லை, அதனால் நான் இப்படி கட் பண்ணுறேன். இப்போது நல்ல வந்து நான் எப்போது லைனிங்கெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்க அதே மாதிரி மெயின் பீஸையும் லைன் பீஸையும் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பண்ணல. அதுக்கப்புறம் நல்ல பக்கத்துக்குள்ளே நல்லா போட்டு கிராச்சை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பெல்ட்டுக்கு 1 இன்ச்சுக்கு மொத்தம் வந்து 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். இது வந்து 1 இன்ச்சுக்கு வந்து பெல்ட்டு கட் பண்ணிவிட்டு அது 1/4 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் டாட் வந்து கிராச் அடிச்சுட்டு டாட் பிடிச்சிட்டேங்க. டாட் எப்பவும் போல தாங்க, அதனால் அதை நான் ஒன்றும் காமிக்கலை. ஆக்சுவலாக இது கொஞ்சம் அர்ஜென்ட் ஆர்டர், என்னால் வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயிலாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் ராங் சைடு இதை வந்து நான் வச்சு ராங் சைடுக்குள்ளே நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிட்டால் நமக்கு ராங் சைடும் நீட்டாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடும் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி இதை கவர் பண்ணி ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டிச்சு தெரியாமல் இப்படி க்ளோஸ் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இது ரொம்ப லேஸ் கிளாத்துன்னு அடிக்க பெல்ட் விசிபிளாக தெரியுது. இது வந்து பேக் சைடுங்க. பேக் சைடும் நம்ம கிராச் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். பேக் சைடுக்கும் 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட்டுக்கும் 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க, பேக்கு 4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. பேக்குக்கு வந்து நல்ல பக்கத்துக்குள்ளே போட்டு 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நல்ல பக்கத்துக்குள்ளே நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி லெக் ஓப்பன் ஸ்டிச் பண்ணிவிட்டு லெக் ஓப்பன் கீழே இருந்து சைடு ஜாயின் பண்ணுவோங்க எப்போவுமே, அப்போ தான் கரெக்டாக வரும். ஜாயின் பண்ணி இந்த பெல்ட் வருது இல்லைங்களா, பெல்ட்டுக்கு கீழே 2 இன்ச்சோடு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகே, பெல்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கு கீழே 2 இன்ச்சுக்கு எவ்வளோ 2 பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. எப்போவுமே ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து 2 இன்ச்சு பின்னாடி ஜாஸ்தியாக தான் இருக்கும், அது கவலைப்படாமல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. எலாஸ்டிக் வந்து உங்களோட வெயிஸ்ட் எவ்வளவோ அதை பாதியாக டிவைட் பண்ணிக்கங்க. இப்போ 32னா 16, அதுலேருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ இது எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா இப்போ பாருங்கள், நான் வைக்கிற மாதிரி ராங் சைடு நம்மளை பார்த்துருக்க மாதிரி வச்சுட்டு இது எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, இதை காலத்தை இப்படி வச்சு இப்படி ஒரு ஃபோல்ட். புரிஞ்சுதுங்களா? நீங்கள் தெரியலனா டபுள் டைம் கூட பாஸ் பண்ணி பாருங்கள். வச்சுட்டு இது இந்த சைடு வச்சு எலாஸ்டிக் மேலே இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கு புரியுதுங்களா? கீழே 2 இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா, அங்கேருந்து கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு வந்து எலாஸ்டிக்கோடு சேர்ந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இங்கே பாருங்கள், நான் 2 சைடும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து விசிபிளாகவே தெரியாது, அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். எலாஸ்டிக்கை இப்படி திருப்பி விட்டுருங்க, அவ்வளோதான். உள்ளே திருப்பி விட்டுட்டு மேலே நம்ம ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அதை உள்ளே ஃபோல்ட் பண்ணி அப்படியே நம்ம இழுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட வேண்டியதான். இந்த மாதிரி எலாஸ்டிக் அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டிச்சு வந்து இன்விசிபிளாக தெரியாது, நீட்டாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். ஆக்சுவலாக என்னால் ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ எடுக்க முடியல, அது ரொம்ப லேட்டாகவும் ஆகும், டைம் எக்ஸ்டெண்ட் ஆகணும். அடிக்கி உங்களுக்கு என்ன மெத்தட்னு சொல்கிறக்காக தான் நான் உங்களுக்கு கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இப்போ இதுக்குள்ளே அப்படி ஃபோல்ட் பண்ணி எலாஸ்டிக் மேலே படாமல் ஸ்டிச் பண்ணுங்கள். வீடியோ வந்து கரெக்டாக எனக்கு விழுகலை, இந்த ட்ரைபாட் ப்ராப்ளம். எலாஸ்டிக் மேலே டச் பண்ணாமல் இப்படி ஸ்டிச் உள்ளே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி எலாஸ்டிக்கை இழுத்துக்குங்க. 2 பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துறீங்களா, அதனால் எலாஸ்டிக் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இழுத்துக்கலாம். இழுத்து மேலே கரெக்டாக நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி கொடுத்தோம், அதே மாதிரி இதை கீழே வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்குங்க. கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிங்கன்னா சுருக்கே வராது. ஓகே, இதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஊசியை உள்ளே வச்சு எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இழுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்படி இழுத்து எலாஸ்டிக் மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா மேல் பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம சைட் பார்ட்டும் அடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம சென்டர் பார்ட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கீழே அடிக்கணுங்க. கீழே வந்து ஒரு ஸ்லிட் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்லிட் கேட்கறக்கு மேலே, அதாவது எவ்வளோ ஸ்லிட் வேணுமோ அதோட டபுள் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணாமல் எடுத்துக்கோங்க. ஓகே, 1.5 இன்ச் ஸ்டிச் வைக்கிறீங்கன்னா 3.5 இன்ச்சுக்கு வந்து சைடோடு ஸ்டாப் பண்ணிடுங்க. சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. நான் அப்படியே ஸ்டிச் பண்ணி காமிச்சேன் இல்லைங்களா, அது வந்து ஸ்லிட் வரும்போது மேலே பார்த்தீங்களா, நான் எவ்வளோ விட்டுருக்கேன், 3.5 இன்ச்சுக்கு நான் விட்டுருக்கேன். 1.5 இன்ச்சுக்கு ஸ்லிட் வேணும், ஸோ 3.5 இன்ச்சுக்கு விட்டுருக்கேன். கீழே ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச், அதுக்கப்புறம் டபுள் ஃபஸ்ட்டு கீழே இப்படி ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி 2 லெக்கும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இங்கே பார்த்தீங்களா, 2 பக்கம் 1/2 இன்ச்சுக்கு இப்படி வந்து நமக்கு நல்லா ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் இன்விசிபிளாக எப்படி உங்களுக்கு நான் வந்து ஸ்லிட் வைக்கிறதுன்னு சொல்கிறேன். இப்போ 2 பக்கம் ஸ்டிச் பண்ணி எடுத்து வந்தாச்சு இல்லைங்களா, இந்த இத்தனோடு பார்ட் பார்த்தீங்களா கெட்டுத்தல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த அட்கட் பண்ணோம் இல்லைங்களா, இதை வந்து இப்படி க்ராஸாக இப்படி விரிச்சுங்க. ஓகே,
இங்கே நம்ம பண்ண ஸ்டிச்சும் இந்த இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டிச்சும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ 2 ஸ்டிச்சு கரெக்டாக அப்படியே உள்ளே வச்சுட்டு இது நம்ம இப்படி இந்த ஷேப்லேயே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, இந்த 1/2 இன்ச்சுக்கு இது இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஸ்லிட் ரெடி ஆயிடும். இது எப்படி ஸ்டிச் பண்ண உங்களுக்கு காமிக்கிறேன். கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த உள்ள நடுவில் இருக்கிற ஸ்டிச்சும் இது நல்லா ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டிச்சும் நம்ம மேலே இந்த ஸ்டிச்சும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 1/2 இன்ச்சுக்கு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதால ஓகே. உங்களுக்கு கரெக்டாக வேணுன்னா இது இப்படி திருப்பிக்கிங்க. அப்போ தான் கீழே வந்து ஸ்டிச் படாமல் இருக்கணும். அதாவது இது மேலே மட்டும்தான் ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக எடுத்து விட்டுக்குங்க. அந்த மேலே இருக்கிறது மேலே படாமல் கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, ஓகே, ஒரு சைடு அப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒரு சைடு இப்படி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். கிட்ட தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு இது அப்படியே திருப்பிட வேண்டியதான். ஓகே, இது இங்கே பார்த்தீங்களா, இப்போ வந்து நல்லா ஷார்ப்பாக ஏதாவது வச்சு இப்படி திருப்பிட்டோம்னா நமக்கு நீட்டாக ஸ்லிட்டு வந்து ரெடி ஆகிடுங்க. ஷார்ப்பாக ஏதாவது வச்சு நம்ம இங்கே எடுத்து விட்டுக்குங்க. ஷேப்பு வந்து ஸ்டிச் மேலே தெரியாமல் உங்களுக்கு நீட்டாக இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பேண்ட்டில் சைடு ஸ்லிட் விடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட இடையில நம்ம பீட்ஸ் கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மேலே மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கீழே ஸ்டிச் தேவையில்லை. அவ்வளோதாங்க. இப்போ பேண்ட் வந்து மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லிட் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து எப்பவும் போல் இந்த லெக்கில் ஆரம்பித்து இந்த லெக்கில் எப்படி ஸ்டிச் பண்ணுவோம் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. 2 பக்கம் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்படி 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அவங்களோட கால் அகலம் எவ்வளவு 7 இன்ச். அப்போ 7 இன்ச் வரதை மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அகலமாக தான் வருங்க. கொஞ்சம் 1.5 இன்ச் பக்கத்தில் லூஸ் வரும். இது அப்படியே கிராச் கிட்ட கொண்டு வரும்போது 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. கிராச்சில் வந்து 1/2 இன்ச் தான் பிடிக்கணும். அதேமாதிரி இந்த சைடும் 7 இன்ச் இங்கே வருதுன்னு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லெக்கில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லெக்கில் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஸ்ட்ரைட் பேண்ட் வந்து ரெடி ஆகிடும். லைனிங் பேண்ட்டும் நார்மல் பேண்ட்டு மாதிரி தாங்க. நீங்கள் எப்படி சுடிதாருக்கு லைனிங் அட்டாச் பண்ணுவீங்களோ அதே மாதிரி லைனிங் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு லைனிங் பீஸை மெயின் பீஸ் கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதே ப்ரொசீஜர் மற்ற எல்லா பேண்ட்லேயும் வர ப்ரொசீஜர் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணுறோம். மற்றபடி அதுக்கும் இதுக்கும் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சுங்க. இதுதான் ஃபைனல் அவுட்புட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.